ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தான் இந்த கேள்வி, ஓகேங்களா? என்னோடய சகோதரிகள், ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க என்னோடய சகோதரிகளுக்கு இந்த கேள்விக்கான அர்த்தம் புரியும். புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு இதெல்லாம் புரியுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு புரியும், நிறைய பேர்த்துக்கு புரியும். உங்களுக்கு புரியும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உங்கள் சொந்தங்கள், உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் சில பேருக்கு இந்த விஷயங்கள் புரியும். ஈரான், ஈராக், அமெரிக்காவுக்கு போர் நடந்துட்டுருக்கு. இந்த போர் பெருசாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மூன்றாம் உலக போராக மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அரசியல் வல்லுநர்கள், இந்த நாட்டு நடப்பு பற்றி பேசக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே இது பெரிய பிரச்சனையாகும். முண்டையன் அஸ்ட்ராலஜி நான் படிச்சிருக்கேன், அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், இது உலகப்போர் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா? அப்படி பேசுறதுக்கு ஒரு பதட்டத்தையும் இந்த 2 நாளாக நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அதாவது நமக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்காது, எப்படி சமைச்சு சாப்பிட்றது, அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் கிடைக்கும் அப்படின்னுலாம் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த 2 நாளாக நிறைய பேர் பெட்ரோலெல்லாம் பிடிச்சிட்டு போய் வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. நிறைய பேர் 4 சிலிண்டரு அப்படியெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இண்டக்ஷன் ஸ்டவ்வு திடீர்னு விலையேறி போயிடுச்சு. எங்கே போய் கேட்டாலும் இண்டக்ஷன் ஸ்டவ் கிடைக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது ஏன் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு அப்படியே குப்பை மாதிரி கடைகளெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டவ்வையெல்லாம் எடுத்து குப்பை கூட தட்டாமல் எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு இண்டக்ஷன் விலையேறி போச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் வர்ற கரண்ட்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாங்கிட்டாங்க. அதே போல் இண்டக்ஷனில் வைக்கிற பாத்திரங்கள், குக்கரு, பாத்திரங்கள்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவ்வளோ பதட்டம் இந்த 2 நாளாக எல்லாருக்கும் பதட்டம், ஓகேங்களா? சரி, ஏன் பதட்டப்படுறீங்க? எதுக்கு பதட்டப்படுறீங்க? இப்போது நான்லாம் பதட்டப்பட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். மாதிரி ஒரு 1000க்கும் லட்சக்கணக்கான சகோதரிகள் மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் பதட்டப்பட்டால் ஒரு நியாயம். நீங்கள்லாம் எதுக்கு பதட்டப்படுறீங்க? நீங்கள் தான் எல்லா விளக்கும் போடுவீங்களே, எல்லா விளக்கு போடுறவங்க தானே. வெத்தலை தீபம், எலுமிச்சம் தீபம், அப்புறம் இன்னும் இன்னாதுன்னு இல்லாமல் வாழைப்பழ தீபம், வாழைக்காய் தீபம், கொய்யாப்பழ தீபம், நெல்லிக்காய் தீபம், இப்போ புதுசாக கொடமிளகா தீபம், பாவக்காய் தீபம், வாழைக்காய் தீபம், தோசை மாவு தீபம், கடைசியாக மாதுளை தீபம். மாதுளம்பழ விலை தெரியுமா? அந்த மாதுளம்பழத்தை மனசாட்சியே இல்லாமல் 2 அறுத்து திரிய போட்டு எண்ணெயை ஊற்றி விளக்கு போடுறீங்க. அப்போ இதெல்லாம் பண்ணுற உங்களுக்கு எதுக்குங்க பதட்டம்? உங்களுக்கு தான் இதெல்லாம் பண்ணி கடவுளை உங்கள் உள்ளங்கையிலே வச்சுருக்கீங்களே. முருகா எனக்கு கேஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கேஸ் வாங்கி தரமாட்டாரா உங்கள் முருகர்? இத்தனையும் போட்டு வசியம் பண்ணி வச்சுருக்கீங்க கடவுளை. தருவாரில்ல? அப்புறம் பூ, செம்பருத்தி தீபம், சங்குப்பூ தீபம், மல்லிகைப்பூ தீபம், அப்புறம் ஒரு மஞ்சள் பூ, நான் பேர் மறந்துடுச்சு, ரொம்ப சமீபமாக அது வந்துச்சு, பேர் மறந்துடுச்சு. யாருக்காவது நான் வந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அத்தனை பூ தீபம், என்ன தீபம் இல்லை, தாமரை இதழ் தீபம், தாமரை தண்டு தீபம் எல்லாம் போடுறீங்கள. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பதட்டம்? உங்களுக்கு தான் கடவுள் உங்ககிட்டயே இருக்காரு, கொண்டு வந்து கொடுக்க மாட்டார்? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நிலவுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி கும்பிடணும். அதை நான் அப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது நல்ல நாள் விசேஷ நாளில் செய்யுங்க. இப்படி செவ்வாய் வெள்ளியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வேலைக்கு போய் பாருங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது கரெக்டா? வேலைக்கு போனவங்க கையில் எல்லாமே இன்றைக்கி காசு இருக்குது. 2500 நாளைக்கு கேஸ் சிலிண்டர் ஆனால் கூட அவங்க வாங்கிடுவாங்க. மஞ்சளும் குங்குமம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களே நிலவுக்கு, எப்படி வாங்குவீங்க? சரி, வேண்டாம், நீங்கள் எப்படியோ வாங்கிக்கோங்க. உங்கள் கணவர் கொடுப்பார், அப்பா கொடுப்பார், மகன் கொடுப்பார், அண்ணன் தம்பி கொடுப்பாங்க, உங்களுக்கு எல்லோரும் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிடுவீங்க. அதை பற்றி எனக்கு இல்லை.
ஆனால் உங்களுக்கு எதுக்கு பதட்டம்னு தான் கேட்குறேன். நீங்கள் தான் அத்தனையும் செஞ்சு கடவுளை அப்படியே கட்டி வச்சுருக்கீங்களே, அவர் உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்க மாட்டாரா? எங்களுக்கெல்லாம் தான் அது கிடைக்காது, ஏன்னா நாங்கள் அதெல்லாம் செய்யாத பாவிகள். அப்படி தானே எனக்கு வீடியோ இதில் கமெண்ட்டில் போட்டிங்க. நீ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்ட்டு, நீ மக்களை கெடுக்கிற, உன்னால் பல வீடுகளில் பிரச்சனை வருது, நாங்கள் சாமி கும்பிட்டா உனக்கு என்ன, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, இந்த புடவையை கட்டிட்டு பாசியை போட்டுட்டு வெக்கம் இல்லாமல் பேசுகிற, கேட்டிங்கள? அவ்வளோ கேட்ட உங்களுக்கு கடவுள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே. நீங்களும் பதட்டமாகி சிலிண்டர் இங்கே ஐயோ பெட்ரோல் காரை பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு பேசினவங்க தானே, பேசுனீங்க தானே. நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்களே, அப்புறம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா? அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு தானே எல்லாம் பண்ணீங்க. என்ன ஆனாலும் கடவுள் என்ன காப்பாற்றிடுவாருன்னு சொல்லி தானே மஞ்சள் தடவி குங்குமம் தடவி எல்லாம் பண்ணீங்க. அப்புறமும் நாங்கள் தான் பதட்டப்படுறோம், நாங்கள் எல்லாம் பண்ணலை பதட்டப்படுறோம், நீங்களாம் ஏன் பதட்டப்பட்டீங்க? உங்களுக்கு அப்படியே இப்படி கொண்டு வந்து கிடைக்காதா? அப்புறம் இன்னொரு அம்மா, பல் டாக்டர் அம்மா, அப்புறம் பொட்டு கிட்டெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு என்னையும் பாரு அப்படின்ட்டு வீடியோ அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், எங்கள் வெப்சைட்டில் வந்து இதை வாங்கிக்கோங்க, குங்குமம் மையி வசியம் மையோ என்ன மையோ அதெல்லாம் வாங்கினீங்கள அவங்கக்கிட்டேயெல்லாம். மகாமேரு வாங்கி வைங்க, ஸ்படிகா மாலை வாங்கி வைங்க, விளக்கு வாங்கி வைங்க, 6 விளக்கு 3 விளக்கு, முருகர் விளக்கு, வேலோட மயில் இருக்கிற விளக்கு எல்லாம் வாங்கி வச்சு கும்பிட்டீங்கள, உளுந்து கடவுளை கும்பிட்டீங்களா? அப்போ எதுக்கு உங்களுக்கு பதட்டம் வருதுன்றா கேட்குறேன் நான். கடவுள் கொடுப்பார் கொடுக்க மாட்டாருங்கிற நான் சொல்ல, பதட்டம் இல்லாமல் இப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு நான் எப்படியெல்லாம் கடவுளை கும்பிட்டுருக்கேன் தெரியுமா? காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எந்திரிச்சு நான் கடவுளை கும்பிட்டுருக்கேன். நான் ஏன் பயந்துக்கணும்? எனக்கு எல்லாமே கிடைக்கும் சொல்லியிருக்கலாம்ல. சொன்னீங்களா? ஐயோ நீங்களும் தானே புலம்புனீங்க, எங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துருங்க காருக்கு சொன்னவங்க தானே. அப்புறம் எங்களுக்கெல்லாம் முண்டேன் அஸ்ட்ராலஜி தெரியும், அதனால் நாங்கள் உலகப்போர் வரும்னு சொல்கிறோம். இந்த கிரகண நேரத்தில் இந்த கிரகணத்தால் 3ஆம் உலகப்போர் வரும், ஆனால் சிலதுகளுக்கு ஒன்றுமே தெரியாமல் அது வராதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க சில ஜோதிடர்கள். ஓகேங்களா? சரி, அப்போ நீங்கள்லாம் யாரும் பதட்டமே படலைல்ல, அப்படியே எல்லாம் கைக்கு வந்து நின்றும் அப்படி தானே? எல்லாருக்கும் எல்லாமே தாங்க நடக்கும், புரிஞ்சதுங்களா? எல்லாருக்கும் எல்லாமே தான் நடக்கும். நான் பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிறதுக்காக உங்களுக்கு அது நடக்காமல் போகாது, புரியுதா? நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் முருகர்கிட்ட உத்தரவு கேட்குறீங்க, நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் முருகர் உத்தரவு எனக்கு கொடுத்துட்டார். நான் வந்து ஒரு சேனலில் போய் பேசணுன்னா எனக்கு முருகர் உத்தரவு கொடுத்தா தான் நான் பண்ணுவேன். அந்த சேனலுக்கு போய் பேச சொல்லி எனக்கு முருகர் உத்தரவு கொடுக்கல, அதனால் நான் போகலை. எப்போ இந்த உலகப்போர் நிற்குதுன்னு சொல்லி முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த நாளில் நின்றுன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் முருகர் உத்தரவு கொடுக்கறது இது கொடுக்க மாட்டாரா? கனவுல வந்த சித்தர் கே சித்தர் கருவண்டு வடிவில் வருவார், பட்டர்ஃப்ளை வடிவில் வருவார், வந்தார்ல. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு கும்பிட்டீங்கள்ல, தீபம் ஏற்றி வச்சு தாம்பாளம் 2500 ரூபா கே சித்தர் காலடியில் வச்சு பூஜை பண்ண தாம்பாளம் 2500 ரூபா. 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 2500 ரூபா வாங்கி வச்சு அதை கும்பிட்டு ஏகபோகமாக பணக்காரங்களை ஆயிட்டீங்கள. இப்போ நிறைய பேருக்கு கேஸ் கிடைக்கல, அவ்வளோ பணம் சம்பாரிச்சிங்கல்ல, தாம்பாளம் வாங்கி வச்சு எல்லாத்துக்கும் கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுங்க. சரியா? கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஜாஸ்தி விலை கொடுத்து கேஸ் வாங்க முடியாது, அவங்களுக்கெல்லாம் அப்படியே கே சித்தர் அள்ளி கொடுத்தாருல, அதுக்குள்ள கேஸ் வாங்கி கொடுங்க. சரியா? அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு அவருக்கு பூஜை பண்ணுறீங்கள, அவரை கேளுங்க எப்போ இந்த போர் நிற்கும்னு, போர் எப்போ நிற்கும்னு சொல்லி கே சித்தரையே கேளுங்க. எல்லாருக்கும் எல்லாமே கே சித்தர் நமோ நமகன்னு சொன்னால் அப்படியே அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாருல்ல. அந்த கே சித்தரை நமோ நமகன்னு சொல்லி வர வச்சு எப்போ போர் நிற்கும்னு கேட்டு சொல்லுங்கள்.
கமெண்ட் பண்ணணும். எப்போ போர் நிற்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஏதோ பரிகாரம் பண்ணிட்டோன்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி இந்த சித்தர், அந்த உத்தரவு, அந்த விளக்கு, இதை பண்ணா அது நடந்துடும், அதை பண்ணா இது நடந்துடும். இன்னைக்கு உலகத்துக்கே தானே இந்த போகிற பயம். உங்கள் பரிகாரம் பண்ணவங்க தலை மேலே குண்டு விழுகாதா? உங்கள் வீட்லேயும் தானே குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, தனியாக இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்காங்க, அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க. பத்திரமா இருக்காங்களா அவங்கெல்லாம்? தெரியுமா? உங்கள் வீட்டு குழந்தைங்க வெளியே இந்தியாக்குள்ளேயே தான் இருக்காங்க, வெளியே இருக்காங்க. மெட்ராஸில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. எல்லா ஹோட்டலையும் சாத்திட்டான். எல்லா பிஜிலையும் 2 இட்லி தான் தருவேன்றான் ஒருத்தருக்கு. உங்கள் குழந்தைக்கு தானே சிரமப்படுது. எல்லா பரிகாரம் பண்ணீங்க தானே. ஏன் உங்கள் குழந்தைங்க சிரமப்படுது? உடனே ரொம்ப தாந்தோணித்தனமாக சுயநலமாக எங்கள் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே, எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு போடாதீங்க. உங்கள் குழந்தைன்னு நான் கேட்குறது உங்கள் மாதிரி வீட்டு குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக கேட்குறேன், சுயநலமாக நான் கேட்கல, பொதுவாக கேட்கல. உங்கள் வீட்டு குழந்தை மட்டும் திரும்பி வந்திருக்கலாம். உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அந்த மாதிரி பத்திரமா உங்கள் வீடு சரி வந்துட்டாங்களா? வேலையை விட்டுட்டு வர முடியாதவங்க எத்தனையோ பேர் அந்தந்த ஊர்களில் இருப்பாங்கல்ல. இது இருந்துச்சுன்னா, இண்டக்ஷன் இருந்துச்சுன்னா சுடுதண்ணி வச்சு மேகி செஞ்சு சாப்பிட்றது தான் வேணும். ஹோட்டலெல்லாம் சாத்திட்டான்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? எல்லாத்துக்கும் தானே நிலைமை. பரிகாரம் பண்ணி என்ன தீட்டி தள்ளிட்டீங்க? இதை தானே நான் கேட்குறேன். நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தான் தெரியும். எந்த வித பரிகாரமும் அதை மாற்றாது அப்படின்னு தானே நான் சொல்கிறேன். இதில் தேங்காய் 10 தேங்காய் உடைச்சி 9 தேங்காய் முடியில் நெய்யை நிரப்பி திரி ஏற்றி தீபம் போடணுமா? போட்டிங்கன்னா போர் நின்றுமா? போர் நின்றுமா? இந்த உலகத்திலே இந்த ஊர் கோயில் இல்லை, அங்கே போங்க, சிறுவாபுரி போங்க, திருக்கோஷ்டியூர் போங்க, அந்த கோயில் அந்த ஊரில் இருக்க அந்த கோயிலுக்கு போங்க. அந்த ஊரில் இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற ஜனங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடோ ஃபியூல் தட்டுப்பாடோ பெட்ரோல் தட்டுப்பாடோ இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சா? அந்த ஊர் கோயிலுக்கு அந்த கடவுளுக்கு கீழே தானே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிருச்சா? இதில் பாசுரம் படிங்க. இந்த பாசுரம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பாசுரம் படிச்சிங்கன்னா அது கிடைக்கும். அவங்களுக்கே பாசுரம் படித்து ஒன்றும் கிடைக்கல, அவங்களுக்கே நேரம் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே கிடைச்சிது. இதில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விஷ்ணுபதி புண்ணிய காலம், முதல்லலாம் யாரும் அந்த நேரத்தில் கோயிலுக்கு வரமாட்டாங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் கோயிலுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. அவங்களுக்கு போர் பதட்டம் இல்லையா? அவங்களுக்கு சிலிண்டர் பிரச்சனை வரலையா? அவங்களுக்கு பெட்ரோல் பிரச்சனை வரலையா? இப்போது அவங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு கோயிலுக்கு போனவங்க விஷ்ணு கிட்ட கேட்டு போர் எப்போ நிற்கும்னு சொல்லிடுவாங்களா? இல்லை அதை இன்ட்ரடியூஸ் பண்ண நீங்கள் சொல்லிடுவீங்களா? இதை நான் கேட்டால் நீ இப்படி நீ அப்படி, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. சொல்லுங்கள், போர் எப்போ நிற்கும்? இந்த பிரச்சனையே இல்லாமல் போர் எப்போ நிற்கிதோ அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி. இந்த போர் எப்போ நிற்குன்னு இந்த பரிகாரம் சொல்கிற அத்தனை பேரும் அவங்க சொல்கிற பரிகாரத்திட்டெல்லாம் கேட்டு நீங்கள் செய்கிறீங்கல்ல, நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, எப்போ நிற்கும் போர், எப்போ நின்று நமக்கு எப்போ இந்த பயமே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியா? தங்கம் விலை ஏறிடுச்சு, வெள்ளி விலை ஏறிடுச்சு, இடங்கள் விலை ஏறிடுச்சு. இது இப்போவே நம்மளால் எதுவுமே வாங்கி சேர்த்த முடியாது. இப்போ போர் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கையில் காசு வச்சுருக்கிறது காசையும் நம்ம பொருள் வாங்கியே தீந்துரும். இப்படி ஒரு சிரமமான நேரத்தில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். இதில் கடன் வாங்கினவன் கட்டி தான் ஆகணும், வட்டி கட்டி தான் ஆகணும், வீடு இஎம்ஐக்காரனுக்கு கட்டி தான் ஆகணும், கார் இஎம்ஐக்காரன் கட்டி தான் ஆகணும். இதில் வேலை வேறு போயிட்டுருக்கு. வேலை போயிட்டுருக்கா? இன்னும் போர் பதட்டம் அதிகரிச்சதுன்னா அதுவும் இன்னும் ஜாஸ்தியாகும். இத்தனை பிரச்சனையும் இந்த ஊரில் இருக்கிற எல்லா பரிகாரமும் செய்கிறீங்கள, உங்கள் பரிகாரம் சொன்னவங்க கிட்ட கேளுங்க, எப்போ போர் நிற்கும், இந்த போர் நின்றுச்சுன்னா இத்தனை பிரச்சனையும் முடிஞ்சிடும். புரியுதா? அதனால் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட கேளுங்க.
இந்த மாதிரி சூப்பராக பரிகாரங்கள்லாம் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறீங்களே, அந்த போர் நிற்கிறதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது? இந்த போர் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் தெரியும்? எப்போ இந்த போர் நிற்கும்? அதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட கேளுங்க. புரிஞ்சதா? கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க. நல்லா சொல்லுவாங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம். கோவமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன். உண்மையிலுமே கோவமாக தான் கேட்குறேன். இது எப்போ நிற்கும்னு கேட்டு சொல்லுங்கள். கமெண்ட்டும் போடுங்க. எப்போ நிற்கும்னு உங்கள் பரிகாரவாதிகள் சொல்கிறாங்களான்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.